தமிழ்நாட்டில் ஒருமுறை சட்டமன்ற உறுப்பினராவதே கடினம். ஆனால் பலமுறை மக்கள் மனதை வென்று மீண்டும் மீண்டும் எம்எல்ஏ ஆக வருவது சாதனை. தமிழகத்தின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளன. இந்த நிலையில் அதிமுக, திமுக, பாஜக, நாதக, தவேக உள்ளிட்ட கட்சிகள் அரசியல் களத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளன. இந்த பரபரப்பான சூழலில் தமிழக அரசியலில் பலமுறை மக்கள் ஆதரவை தக்க வைத்துக் கொண்ட தலைவர்கள் யார்? ஒரே தொகுதியில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்ற அந்த அரசியல் ஜாம்பவான்கள் யார்? கட்சி அரசியலை தாண்டி தனிப்பட்ட செல்வாக்காலும் தொகுதி மக்களுடன் நேரடி தொடர்பாலும் வாக்குகளை வென்றவர்கள் குறித்து பார்ப்பது தமிழக அரசியல் வரலாற்றை புரிந்து கொள்ள பெரிய குழுவாக அமையும். முன்னாள் முதல்வரும் முன்னாள் திமுக தலைவருமான திரு மு. கருணாநிதி அவர்கள் 13 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1957 குளித்தலை தொகுதியிலிருந்து முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் தஞ்சாவூர், சைதாப்பேட்டை, அண்ணா நகர், சேப்பாக்கம், துறைமுகம், திருவாரூர் போன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். 5 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார். அடுத்ததாக திமுகவை சேர்ந்த துரைமுருகன் அவர்கள் 10 முறை எம்எல்ஏவாக இருந்துள்ளார். காட்பாடி தொகுதியை திமுகவின் உறுதியான கோட்டையாக மாற்றியவர். 1980 முதல் தொடர்ந்து அத்தொகுதியில் வெற்றி பெற்று நீர்வளத்துறை உள்ளிட்ட முக்கிய அமைச்சர் பொறுப்புகளை வகித்துள்ளார். அடுத்ததாக திமுகவை சேர்ந்த அன்பழகன் அவர்கள் 9 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எழும்பூர், தியாகராய நகர், ஹார்பர் போன்ற நகர்ப்புற தொகுதிகளில் பலமுறை வெற்றி பெற்றவர். நீண்ட கால திமுக பொதுச் செயலாளராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்தார். அடுத்ததாக KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் 9 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்துள்ளார். அருப்புக்கோட்டை, சாத்தூர் உள்ளிட்ட தென் மாவட்ட தொகுதிகளில் திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் வெற்றி பெற்று தனிப்பட்ட செல்வாக்கை நிரூபித்துள்ளார். அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த KA செங்கோட்டையன் அவர்கள் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியில் பலமுறை வெற்றி பெற்றவர். கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் மாநில அளவில் அறியப்பட்டார். அடுத்ததாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அவர்களில் வெற்றியின் ரகசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.